இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எங்க அம்மாவை ஏமாத்துறது எஸ்எஸ்கேவா? தாலி எடுத்து கட்டுங்க. ரேவதி, இங்க நம்ம புள்ள. அது அவன் இந்த கோவிலுக்குள்ளதான் இருக்கான். நீங்க தாலி கட்டுங்க, நான் அவனை வர சொல்றேன். அப்போ எஸ்எஸ்கே தான் என் அப்பாவா? இந்த அயோக்கியனோட புள்ளையானா? கடவுளே, இவனை போய் எனக்கு அப்பாவா தந்திருக்கியே. காலம் முழுக்க யாரு ஜெயிக்கணும்னு நினைச்சனோ, யாரு அழியணும்னு நினைச்சனோ, அந்த கேவலமானவனை போய் நான் எப்படி கூப்பிடுவேன்? எதிரியா இருக்க கூட தகுதி இல்லாத ஒருத்தனை எனக்கு அப்பாவா காமிக்கிறீங்களே. அசிங்கமானவனை பாக்குறதுக்காக நான் அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். ரேவதி, 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு இன்னைக்கு தான் இந்த கடவுள் முன்னாடி பிராயச்சித்தம் தேட போறேன். இனி நீதான் என்னோட பொண்டாட்டி, உன் புள்ள, இனிமே நம்ம புள்ள. நீயா என் அம்மாவை ஏமாத்துற துரோகி? இத்தனை நாளா நான் உன்னை தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன். எனக்கும் என் அம்மாவுக்கும் துரோகம் பண்ண நீயே என்னை பார்த்து அப்பா இல்லாதவன் சொல்லி அவமானப்படுத்தினல்ல. இருடா, உன்னை இங்கேயே துண்டு துண்டா வெட்டி கொல்றேன்டா. மன்றில் மணிவிளக்கு எனலாம். ஐயோ தாட்சாயணி, ஐயோ என்ன இந்த கோலத்துல பார்த்தா இதே இடத்துல நம்மள கொண்டு போட்டுருவான். என்னங்க மாலையை கழட்டிட்டீங்க? இப்ப இதுவா முக்கியம்? நம்ம உசுறுதான் முக்கியம். இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ கிளம்பு, சீக்கிரம் போ போ. என்னங்க நீ ஏன் உன் அப்பன் பேர் தெரியாதவன்? எஸ்எஸ்கே, தாட்சாயணி, இங்க என்ன பண்றீங்க? அது சொல்லுங்க. என்கிட்ட ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு எதுக்கு வந்தீங்க? அது என்ன முழிச்சிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. அது வந்து நீ வா, நான் சொல்றேன். நீ என் கூட வா, நான் சொல்றேன். சொல்லுங்க. இல்ல இல்ல, நீ வா என் கூட வா, சொல்றேன். ஏமாத்துறது ஒரு அயோக்கியன்னு மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவன் ஒரு போர்ஜரி கொலைகாரனா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப நான் என்னமா செய்வேன்? ஐயோ கௌதம், என்னப்பா இது? நான் மட்டும் வரலனா அந்த வண்டி. ஐயோ, எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. என்னப்பா ஆச்சு உனக்கு?
அந்த வண்டி வர்றது கூட உனக்கு தெரியாம இருக்கே. என்ன யோசனை அப்படி? சொல்லு. ஏன் உன் முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? என்ன விஷயம் சொல்லு கௌதம். கௌதம், ஏன் இப்ப இங்க வந்த? என்ன ஆச்சு சொல்லு. கௌதம், ஏன்பா? ஏன் உன் குரல்லாம் நடுங்குது? என்னப்பா ஆச்சு? ஏதோ தெரியாம இப்படி என்ன கௌதம் இது? கடவுளே, நான் மட்டும் வரலனா என்ன ஆயிருக்கும்? ரேவதி சொன்னது சரியா போச்சு. அந்த ஜோசியர் சொன்னாரே உனக்கு ஆபத்து இருக்குன்னு. பாரு. ஐயோ கடவுளே, நான் மட்டும் வரலனா என்ன ஆயிருக்கும்? சரி வா, நீ வா, என்னோட வா. வா வா வா, பூஜை பண்ணி முடிச்சிடலாம் வா. இப்ப எதுக்கு என்ன அவசரமா இங்க இழுத்துட்டு வந்தீங்க? ஏன் நீங்க இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? என்னாச்சு? அது சரி, அதை விடுங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆபீஸ்க்கு போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு எதுக்கு இந்த கோயிலுக்கு வந்தீங்க? கௌதமோட குடும்பம் பூஜை பண்றப்ப உங்களுக்கு இங்க என்ன வேலை? அதுவும் உங்களை மிரட்டுற ரேவதி இருக்கிற இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு அது என்னன்னு சொல்லுங்க. என்ன தாட்சாயணி, என்ன நம்ம பேசுற? நான் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தேன். அத போய் நீ போதும், நிறுத்துங்க. ஏதாவது போய் பேசி என்ன சமாளிக்கலான்னு பாக்காதீங்க. சரி, அப்படியே கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தாலும் அதையே என்கிட்ட சொல்லல. சொல்லுங்க. கொஞ்ச நாளா அந்த ரேவதி இருக்கிற இடத்துல நீங்களும் அடிக்கடி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஐயோ, என்ன தாட்சாயணி ஏதேதோ கற்பனை பண்ணி பேசுற? நீ வா போலாம் வா. என்ன இது கையில? அது வந்து தாட்சாயணி விடு. இது என்ன தாலி கயிறு? இது எதுக்கு நீங்க வச்சிருக்கீங்க? சொல்லுங்க. அது தாலி கோயில். அப்போ எனக்கு தெரியாம யாரையாவது கல்யாணம் பண்ண போறீங்களா? அதுக்குதான் என்கிட்ட ஆபீஸ்க்கு போறேன்னு போய் சொன்னீங்களா? இல்ல தாட்சாயணி. எதுக்கு இந்த தாலி? அது வேண்டுதல் வேண்டுதல் வேண்டுதல். ஆமா, வேண்டுதலா? என்ன வேண்டுதல்? அது வந்து ஒரு நாள் யாரோ 2 ரவுடிங்க ரோட்ல சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தன் வெட்ட போய் அந்த அருவா உன் மேல பட்டு காயமாச்சே. அப்ப கூட அந்த ரேவதி உன்னை காப்பாத்தினால. ஆமா. அன்னைக்கு உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா அது என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு எனக்கு ஒரு வாரமா தூக்கமே போயிடுச்சு. அப்பதான் நான் உன் கழுத்துல கட்டின தாலி எப்பவும் நிலைச்சிருக்கணும்னு இந்த அம்மனோட பாதத்துல ஒரு தாலியை நேர்த்தி கடனா வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேம்மா. அத நிறைவேற்றதான் இந்த தாலியை கொண்டு வந்தேன். நீங்க சொல்றது உண்மையா? சத்தியமா. என்ன தாட்சாயணி, இந்த விஷயத்துல யாராச்சும் கோயில்ல போய் சொல்லுவாங்களா? சரி, அப்படியே இருந்தாலும் வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு ஏன் கிட்ட கூட சொல்லாம எதுக்கு இங்க வந்தீங்க? இப்ப கேக்குற கேள்வி இது ஓகே. அது நான் கோயிலுக்கு வரணும்னு வரல. இந்த பக்கமா ஃபேக்டரி கட்டுறதுக்கு ஒரு லேண்ட் பார்க்க வந்தேன். அப்புறம் இந்த கோயிலை பார்த்ததும் எனக்கு டக்குன்னு வேண்டுதல் ஞாபகம் வந்துருச்சு. சரி, வந்தோம். வேண்டுதலை நிறைவேற்றுவோன்னு தான் வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எதுக்கு அவசரமா என்னைங்க கூட்டிட்டு வந்தீங்க? கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கே தாட்சாயணி. அது வந்து நான் தாலிய பூசாரி கிட்ட கொடுக்க போற நேரத்துல அந்த ரேவதி அங்க நிக்கிறத பார்த்தேன். நல்ல காரியம் பண்றப்ப இவன் முகத்திலேயே முழிச்சோம்னு வெறுப்புல வேகமா திரும்பி வந்துட்டேன். அப்பதான் நீ என்ன பார்த்த. சரி விடு, எப்படியோ நீ வந்தது நல்லதா போச்சு. வா, 2 பேரும் போய் வேண்டுதல் படி இந்த தாலிய சாமி பாதத்துல வச்சுட்டு வந்துருவோம். யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறவங்க அந்த தாலியை எடுத்து கட்டிக்கிட்டாங்கன்னா அந்த புண்ணியம் நமக்கு வந்து சேரும்ல. சரி, என்னமோ சொல்றீங்க, நானும் அதை நம்புறேன். ஆனா இது ஏதாவது பொய்ன்னு தெரிஞ்சது தாலி கட்டின புருஷன் பார்க்க மாட்டேன். துப்பாக்கி எடுத்து உங்களை சுட்டு கொன்னுடுவேன். என்ன தாட்சாயணி, தாலி வேண்டுதல் நிறைவேற்ற சமயத்துல அபசகுணமாலாம் பேசாத. வேண்டாம், விடு. சரி வா போலாம். வா. என்ன பண்றீங்க எஸ்எஸ்கே? வரேன்.
இலக்கியா, எங்க ஜானகி கௌதம காணோம்? தெரியல. இதோ வரங்க வா கௌதம், வாப்பா. அத்தை, பூஜை பண்ற நேரத்துல எங்க போனீங்க? அதை ஏன் கேக்குற இலக்கியா? ரேவதியும் கௌதமும் காணும்னு சொல்லி கோயில்ல தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ கௌதம் ஏதோ நினைப்புல ரோட்ல அப்படியே நடந்து போயிட்டு இருந்தான். ஒரு கார் வேற வந்து மோத பாத்துச்சு. ஐயோ, அத்தை என்ன சொல்றீங்க அத்தை? நல்ல வேளை நான் அவனை காப்பாத்திட்டேன். கொஞ்ச நேரத்துல என் உசிரை என்னை விட்டு போற மாதிரி இருந்துச்சு. கௌதம், நீங்க எதுக்கு அங்க போனீங்க? என்ன கௌதம் பேசாம இருக்க? பூஜை முடியறதுக்குள்ள நீ எதுக்கு வெளியே போன? என்ன கௌதம் அப்படி பாக்குற? என்னாச்சு சொல்லு. ஏன் கௌதம் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணும் இல்ல இலக்கியா, ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்ச அதிர்ச்சியில இருக்கான். அப்படிதானப்பா? பாத்தீங்களா கௌதம், நீங்க உங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி எங்க எல்லாரையும் பயமுறுத்துனீங்க. இன்னைக்கு அது உண்மையா நடந்திருக்கும் பாத்தீங்களா? இனிமேலாவது அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. கவலைப்படாத இலக்கியா, அதான் கௌதம் பேர்ல அர்ச்சனை பண்ணா எல்லாம் சரியாயிடும்னு ரேவதி சொன்னாளே. இனிமே ஒன்னும் கவலைப்படாத. என்ன எல்லாரும் வந்துட்டீங்களா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பூஜை பண்ணிடலாங்களா? பண்ணிடலாம். அப்படியே என் பையன் பேர்ல அர்ச்சனை பேர் சொல்லுங்க. கௌதம். திரு கௌதம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம். ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம். ஆமா. அப்பா அம்மா பேர் சொல்லுங்க. தம்பி நேரம் ஆகுது, பெத்தவங்க பேரை சொல்லுங்க. அம்மா பேரு ஜானகி. திருமதி ஜானகி தனம் தானியம் அனைத்தும் பெற்று பெருவாழ்வு வாழ்க. அப்பா பேர் சொல்லுங்க. அப்பா பேரு வெங்கட்ராமன். திரு வெங்கட்ராமன் குடும்பம் வாழ்க. ஓம் அகிலாண்ட நாகியே போற்றி, ஓம் ஆதி பராசக்தியே போற்றி, ஓம் ஆயிர கன்னியே போற்றி, ஓம் அம்பிகா தேவியே போற்றி. கடவுளே, என் பிள்ளைக்கு வர ஆபத்தை தடுக்கிறதுக்காக தான் எஸ்எஸ்கே கையில தாலி கட்டிக்கிறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ண. ஆனா அது நடக்காம போயிருச்சு. தள்ளி போன என் கல்யாணத்தை இன்னொரு நாள் உன் சன்னதிலேயே நடத்துறேன். அது வரைக்கும் என் பிள்ளைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம நீ தான் பாத்துக்கணும். ஒண்ணுதான் நம்பி இருக்கேன். என்னத்த நினைச்சபடி எஸ்எஸ்கே கையால தாலி கட்டிக்க முடியலன்னு கவலைப்படுறீங்களா? நல்ல வேலை நீங்களும் எஸ்எஸ்கேவும் மாலையும் கழுத்துமா நின்னத கௌதம் பார்க்கல. அவரை பாக்குறதுக்குள்ள நான் அவரை பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டேன். ஒருவேளை அவர் எஸ்எஸ்கேவை பார்த்திருந்தா என்ன ஆகுறது? கோவிலுக்கு உங்களோட நானும் ஜானகி அத்தையும் வரோன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட நீங்க எந்த தைரியத்துல எஸ்எஸ்கே அங்க வர சொன்னீங்க? இங்க பாரு இலக்கியா, ஒரு சாமியாரும் ஜோசியரும் ஒரே மாதிரி எனக்கும் எஸ்எஸ்கேக்கும் உடனே கல்யாணம் நடக்கலனா கௌதமோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்களே. அதுக்கப்புறம் எப்படி நான் கல்யாணத்தை தள்ளி போட முடியும்? அதான் உங்களுக்கு தெரியாம கோவில்ல எஸ்எஸ்கே கையால தாலி கட்டிக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உங்க தவிப்பெல்லாம் எனக்கு புரியுது அத்தை. ஆனா கௌதமோட கையில எஸ்எஸ்கே தாயத்தை கட்டுறதெல்லாம் நடக்கிற காரியமா? கௌதம் அவரை பார்த்த அடுத்த நிமிஷமே கொலவெறி ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் ஜோசியர் சொன்ன அந்த ஆபத்து கௌதம்க்கு வராது, அந்த எஸ்எஸ்கேக்கு தான் வரும். அப்பாவும் புள்ளையும் அடிச்சிட்டு சாகிறதுக்கா இத்தனை நாள் நாம இந்த ரகசியத்தை கௌதம்க்கு தெரியாம பாதுகாத்துட்டு வந்தோம். உண்மை வெளியே தெரிஞ்சு கௌதம் எஸ்எஸ்கேக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தானே நாம தவிச்சிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் கௌதமும் எஸ்எஸ்கேவும் சந்திக்கிற ஏற்பாட்டை நீங்க பண்ணிட்டீங்களே அத்தை. என்னதான் கௌதம்க்கு தான் அப்பா மேல கோவம் இருந்தாலும்
எஸ்எஸ்கே என்ன கல்யாணம் பண்ணி அவர் என் புருஷன் ஆயிட்டாருன்னா அதுக்கப்புறம் கௌதம் என் கழுத்துல இருக்க தாலிய புடுங்கணும்னு துணிய மாட்டான் இலக்கியா. எஸ்எஸ்கே கிட்ட எல்லாத்தையும் விவரமா சொல்லிதான் நான் இந்த ஏற்பாட்டையே பண்ணேன். கௌதம் அது மன்னிக்கிறதாவது அது நடக்காத அத்தை. அவருக்கு பரம எதிரியா இருக்கிற எஸ்எஸ்கே தான் உங்களுக்கு துரோகத்தை பண்ணிருக்காருங்கிற விஷயம் தெரிஞ்சா கௌதமோட கோவம் இன்னும் அதிகமா தான் ஆகும். நான் கௌதம் கிட்ட எதையுமே மறைச்சதில்ல. அவரும் அதே மாதிரிதான் என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டாரு. அவரோட அப்பா எஸ்எஸ்கே தாங்கிற விஷயத்த நான் சொல்லாம மறைச்சிட்டு இருக்கேன். ஆனா தான் அப்பா யாருங்கிற விஷயத்த நான் மறைக்கிறேன்னு கௌதம் என் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. அவர் கோவப்பட்டாலும் பரவாயில்லன்னு நான் உண்மையை சொல்லாம இருக்க காரணம் என்ன தெரியுமா? கௌதம் மாத்திரத்துல எஸ்எஸ்கே ஏதாவது பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு வைங்க, அவரோட வாழ்க்கை என்ன ஆகுறது? இவ்ளோ நாளா அப்பா இல்லாதவருங்கிற பேரோட சேர்த்து கொலைகாரங்கிற பழியும் அவர் மேல விழுந்துருமே. அத பாக்குற சக்தி எனக்கு கிடையாது அத்தை. எனக்கு உன் நிலைமை நல்லா புரியுது. உன் நிலைமை தான் எனக்கும். என் அப்பா யாருன்னு சொல்லுமான்னு அவன் ஒவ்வொரு தடவை கேக்குறப்போ நான் பதில் சொல்ல முடியாம உள்ளுக்குள்ள இவ்வளவு தவிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? எஸ்எஸ்கே தன்னோட கெட்ட புத்தியை விட்டுட்டு திருந்தணும். கௌதம் அவரை மன்னிச்சு ஏத்துக்கணும். இது ரெண்டும் நடக்கிற வரைக்கும் நாம இந்த ரகசியத்தை யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது அத்தை. அதுக்காக கௌதம் நம்ம மேல எவ்வளவு கோவப்பட்டாலும் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, அதை நம்ம தாங்கிக்கலாம். ராசாத்தி, என் புள்ள தவம் இருந்தாலும் இப்படி ஒரு பொண்ணு அவனுக்கு பொண்டாட்டியா கிடைச்சிருக்காது. கௌதம் ரொம்ப கொடுத்து வச்சவன் இலக்கியா. சரிங்க அத்தை, பாலை இறக்கி வச்சுட்டு வந்திருந்தேன். சூடு ஆறதுக்குள்ள கௌதமுக்கு கொண்டு போய் கொடுங்க. சரி இலக்கியா. இப்போ உனக்கு அப்பா இல்லாதான் குறையா? சொன்னா புரிஞ்சுக்கோங்க கௌதம், அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. இலக்கியா, நீ இத்தனை நாளா என்னோட நல்லதுக்காக தான் என் அப்பா யாருங்கிறத என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்க. ஆனா அது புரியாம நான் உன் மேல நிறைய தடவை கோவப்பட்டுட்டேன். எஸ்எஸ்கே ஒரு அயோக்கியங்கிறதுனால தான் அந்த ஆளை என் அப்பான்னு என்கிட்ட சொல்ல முடியாம நீ தவிச்சுக்கிட்டு இருந்திருக்க. ஆனா நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். சாரி இலக்கியா, ஐம் சாரி. என்ன மன்னிச்சிரு. கௌதம், இந்தாங்க பால். இலக்கியா, என்ன கௌதம்? ஏன் உடனே போற? வா வந்து உட்கார். சொல்லுங்க கௌதம். உட்கார் சொல்றேன். சொல்லுங்க கௌதம். ஏன் அப்படி பாக்குறீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல. இலக்கியா, நீ என் வைஃபா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நீங்க வேற ஏதோ சொல்ல வந்து நிறுத்திட்டு என்ன பாராட்டுற மாதிரி தோணுதே. சொல்லுங்க கௌதம், என்ன விஷயம்? அது வந்து அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னேன்ல. ஏன் புருஷனை பத்தி எனக்கு தெரியாதா? உங்க மனசுல இருக்கிறத உங்க முகம் அப்படியே கண்ணாடி மாதிரி காட்டி கொடுத்துரும். கோவிலுக்கு கிளம்பி போனதுல இருந்து வீட்டுக்கு திரும்பி வந்த வரைக்கும் நீங்க நீங்களாவே இல்ல, ஏதோ யோசனையாவே இருந்தீங்க. என்னாச்சு? கௌதம் ஏன் இப்படி இருக்காரு? நார்மலா இல்லையே. ஒருவேளை எஸ்எஸ்கேவும் ரேவதி அத்தையும் கோவில்ல மாலையோட இருந்தத கௌதம் பார்த்திருப்பாரா? கௌதம், நீங்க கோவில்ல ஏதாவது பாத்தீங்களா? பாத்தீங்களானா? நீ என்ன கேக்குற எனக்கு புரியல. அது நீங்க பார்க்க கூடாத விஷயம் ஏதாவது பாத்தீங்களா? பார்க்க கூடாதவங்கன்னா யார் அவங்க? எனக்கு ஒன்னும் புரியலையே. நான் பார்க்க துடிக்கிற ஒரே ஆள் என் அம்மாவை ஏமாத்தின அந்த துரோகிய மட்டும்தான். அவனையும் யாரும் நீங்க ரெண்டு பேரும் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. ஒருவேளை அந்த அயோக்கிய இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருந்தானா?
அதான் பார்க்க கூடாதவங்கள பாத்தீங்களான்னு கேக்குறியா? சொல்லு. இல்லங்க, இல்ல, அப்படி யாரும் அங்க வரல. ஐயோ, கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. நீங்க பாலை குடிச்சிட்டு படுங்க, நான் வரேன். டேய் எஸ்எஸ்கே, என்ன உன் புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கு நீ வேணா பெருமைப்படலாம். ஆனா உன்னை என் அப்பான்னு சொல்லிக்கிறது எனக்கு அசிங்கம்டா. இவ்வளவு நாளா உன்னை என்னோட பிசினஸ் எதிரின்னு மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எப்போ என் அம்மாவை ஏமாத்துற துரோகி நீதான் தெரிஞ்சதோ அப்பவே உன் சாவுதான் உனக்கு சரியான முடிவுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எஸ்எஸ்கே, இனிமேதான் அந்த கௌதம் யாருன்னு நீ தெரிஞ்சுக்க போற. இந்த நிமிஷத்துல இருந்து உன் அழிவு ஆரம்பம்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.